வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் மகனும் திமுகவின் மூத்த தலைவர்களும் தொடர்ந்து இந்து மதத்திற்கு எதிராக பேசி வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். 2023 செப்டம்பரில் ஒரு கூட்டத்தில் பேசிய உதயநிதி சனாதனத்தை அழிப்பதே தனது இலக்கு என கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல திரு கார்த்திகை நாளில் திருப்புரகுன்றத்தில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அதை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்றும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு அமைச்சரவையின் கூட்டம் சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. ஜனவரி 20ஆம் நாள் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கவுள்ள நிலையில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள், முடிவுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் அனைத்து துறைகளின் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோசி மாவட்ட சிறைசாலையில் இருந்து கைதிகள் இருவர் மதில் சுவர் ஏறி குதித்து தப்பி சென்று விட்டனர். அவர்கள் போர்வையை கிழித்து கயிறாக பயன்படுத்தி 20 அடி உயரமுள்ள மதில் சுவரில் ஏறி வெளிப்புறமாக இறங்கி சென்றுள்ளனர். இது குறித்து வழக்கு பதிந்துள்ளதாகவும் தப்பி ஓடிய கைதிகளை தேடி பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் அசுதோஷ் மோகன் தெரிவித்துள்ளார். வெனிசுலா தலைநகர் கராகஸில் அமெரிக்க படையினர் இறங்கி அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவர் மனைவியையும் சிறைபிடித்து நியூயார்க் நகருக்கு கொண்டு சென்றனர். அமெரிக்காவின் இந்த அட்டூழியத்தை கண்டித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமெரிக்க தூதரகத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேருந்து நிலையம் எதிரே மக்கள் வாழ்வுரிமை கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மீரான் குதுஷா தலைமையில் மாநில செயலாளர் உமர் முக்தார் கண்டன உரையாற்றினார். இதில் மாநில இளைஞரணி தலைவர் ஷிஷான், மாநில செயல் தலைவர் பிரதோஷ் அகமது, கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் பொங்கல் திருநாளையொட்டி திமுக சார்பில் கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் திமுக ஒன்றிய செயலாளர் தமிழ் உதயன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் தியாகராஜர் 179ஆம் ஆண்டு ஆராதனை விழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஜனவரி 7ஆம் நாள் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பெரிய சவளை சாலையில் காவல் ஆய்வாளர் அழகிரி தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரம் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது துளுக்கப்பாளையத்தைச் சேர்ந்த முரளி வாகனத்தை சோதனை செய்து அதில் இருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகே ஒருங்கிணைந்த அனைத்து ஊழியர் ஐக்கியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் கிளாரன்ஸ் தாஸ், மணி மைக்கேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் கண்டன உரையாற்றினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை அவினாசி சாலையில் நள்ளிரவில் அதிவேகமாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய இளைஞர் காரில் மேல் ஏறி நின்று சிகரெட் புகைத்து கொண்டு தகராறு செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறை பிடித்ததை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் வழக்கறிஞர் சங்கரையா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் குமரகுரு, கம்பாரபுரம் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் கோவிலங்குளம் ஊராட்சியில் பட்டியலினத்தவர் வாழும் பகுதியில் தெருக்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு நோய்கள் பரவுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் குமாரச்சேரியைச் சேர்ந்த 12 பேர் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டாவை ஆன்லைனில் பதிவேற்ற கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்தவேலை அணுகினர். அப்போது அவர் ஒவ்வொருவரிடமும் 3000 ரூபாய் கையூட்டு பெற்றுள்ளார். ஆனால் சிவகுமார் என்பவர் பணம் கொடுக்காமல் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். அவர்கள் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய ரூபாயை சிவகுமார் ஆனந்தவேலிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆனந்தவேலை கையும் களவுமாக கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சேலையூரைச் சேர்ந்த சிவகாமி
பெரிய குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக கவுன்சிலர் தனலட்சுமி மீன்களை விற்கக்கூடாது என்று கூறியதுடன் மீன்களை அள்ளி கால்வாயில் போட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிவகாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அவர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் என்பதால் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் தயங்குவதாக சிவகாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கூலியை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி 20,000க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணைகளில் உற்பத்தி நிறுத்த போராட்டங்களில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கேரளத்தில் கறிக்கோழி விலை 1 கிலோ 130 ரூபாயிலிருந்து 280 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் தமிழகத்தில் கறிக்கோழி பண்ணைகள் நடத்தி வரும் போராட்டத்தை கைவிட தமிழக அரசை കേരള அரசுം വലിയുறுത്ത வேண்டும் എன மக்கள் கூறி வருகின்றனர். അപ്പോൾ സാധാരണക്കാർ ഏറ്റവും കൂടുതൽ ആശ്രയിക്കുന്നത് ചിക്കനാണ്. അപ്പോൾ ചിക്കൻ്റെ വില കൂടുമ്പോഴത്തേക്കും സ്വാഭാവികമായിട്ടും ഹോട്ടലിലെ ചിക്കൻ്റെ വിഭവങ്ങൾ, അതായത് ചിക്കൻ കറി, ചിക്കൻ പെരട്ട്, ചിക്കൻ ഫ്രൈ, ഇതിനെല്ലാം സ്വാഭാവികമായിട്ട് റേറ്റ് കൂടുമ്പോഴത്തേക്കും സാധാരണക്കാർക്ക് താങ്ങാൻ പറ്റില്ല. പിന്നെ തമിഴ്നാട്ടിൽ പൗൾട്രി ഫാമിന് എന്തോ ഒരു സമരം നടക്കുന്നുണ്ട് കേൾക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെ വരുമ്പോഴത്തേക്കും കേരളത്തിൻ്റെ സർക്കാരും തമിഴ്നാട്ടിൻ്റെ സർക്കാരും ഇത് കൂടി ആലോചിച്ച് ഒരു തീരുമാനം എടുത്താൽ മാത്രമേ അതിനൊരു ശാശ്വത പരിഹാരം ആവുള്ളൂ. அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோவிலைச் சேர்ந்த முத்துசாமி தனது நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளார். சோள கதிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் தனியார் சோள விதை நிறுவனம் மக்காச்சோள பயிர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி சோள கதிர்களை கொண்டே வீடு போன்ற வடிவமைப்பை உருவாக்கியுள்ளனர். இந்த வீட்டை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். சேலம் கோட்டையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வரும் சட்டமன்ற கூட்டத்திலாவது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். கரூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தனியார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியது, நிதி பங்களிப்பை மாற்றியது ஆகியவற்றிற்காக மத்திய பாஜக அரசின் சட்ட நகலை கிழித்தெறிந்தனர். இதில் சங்க தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட துணைத் தலைவர் கந்தன், இணை செயலாளர் சின்னதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரள அரசு போக்குவரத்து கழகம் கடந்த சில ஆண்டுகளாக நஷ்டத்தில் இயங்கி வந்தது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு நடிகர் கணேஷ்குமார் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். இதனால் கேரள அரசு போக்குவரத்து கழகம் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் வருமானத்தை எட்டியுள்ளது. அதிக வருமானத்தை ஈட்ட பாடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். முதற்கட்டமாக 18 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் புதிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் புதிய சட்ட நகலை கிழித்து மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே திமிரிக்கோட்டையில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை ஆட்சியர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் தன்னார்வலர்கள் துணையுடன் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி, கோழிகளுக்கு கல்ச்சல் நோய் தடுப்பூசி ஆகியவையும் போடப்பட்டன. கால்நடைகளை சிறப்பாக வளர்த்த விவசாயிகளுக்கு பரிசளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சத்தியபாமா, சண்முகா, லட்சுமி என 3 திரையரங்குகளில் விஜயின் ஜனநாயக திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த படத்தின் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிக கட்டணம் பெறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசின் சட்ட நகலை அனைவரும் கிழித்தெறிந்து கண்டன முழக்கமிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் கடை வீதியில் இருபுறமும் ஆக்கிரமித்துள்ளதால் வாகனங்கள் செல்வதற்கு இடையூறாக உள்ளது. போக்குவரத்து சீராக இயங்குவதற்கு ஏதுவாக பேரூராட்சி நிர்வாகமும் காவல்துறையினரும் இணைந்து கடை வீதியில் ஆக்கிரமித்துள்ள கடைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்ல முடியாத அளவுக்கு இரு பக்கமும் டூ வீலர்களும் நிறைய பேர் வருவதனால இந்த தை திருநாளில் மக்கள் கடை தெருவுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, பெங்களூராயின் கூட்டுறவு சக்கர ஆலையில் அந்த டிராக்டர் வாகனங்கள் நிறைய வருது. அதில் கரும்பு பார்த்தா கிட்டத்தட்ட 16, 17, 20 டன்னுக்கு உள்பட பெரிய அளவில் விரிச்சு வச்சு கரும்பு ஏற்றிட்டு வர்றதால சைடு வாகனங்கள் சைடு வாங்க முடியல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகமும் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் சரவணன், சாமிநாதன் ஆகியோர் கண்டன முழக்கமிட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தேசிய சித்த மருத்துவ நாளையொட்டி மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. இதனை தலைமை மருத்துவ அலுவலர் கல்யாணி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அரசு சித்த மருத்துவர் பாலசுப்பிரமணியன் பயனாளிகளுக்கு சித்த மருத்துவத்தின் பயன்கள் குறித்து உரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயணிகள் நிழற்குடையில் ஆக்கிரமிப்பு செய்பவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் 16 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி இடைநிலை ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு உடனடியாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் தாலியூரில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை புகுந்தது. இதனை கண்ட குடியிருப்பில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்தனர். அப்போது யானை வருவதை பார்த்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்தது. இந்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள்நாதன், மண்டல செயலாளர் செங்கை தமிழரசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு தம்பி விப்பேடு அருள்நாதன் அவர்களை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதே போலவே மாவட்ட பொருளாளராக கோவை புதூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தேசிய விவசாயிகள் நாள் விழா கொண்டாடப்பட்டது. தனியார் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சூரியகுமார் தலைமையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம், தனியார் மையம் ஆகியவற்றின் சார்பில் விவசாயிகளின் சந்தை நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பழனிசாமி, மாவட்ட துணைத் தலைவர் பெரியசாமி, கல்லூரி முதல்வர் கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் இருந்து குடியாத்தத்திற்கு அரசு பேருந்து வரும்போது குட்டைமேட்டைச் சேர்ந்த வசந்த் இருசக்கர வாகனத்தில் குறுக்கே வந்துள்ளார். அப்போது வசந்தின் நண்பர்கள் ஓட்டுநர் குமரகுருவை ஏசி தகராறில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். நாகர்கோவிலில் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்குவது போல 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் தனியார் அறக்கட்டளையின் தலைவர் வசந்தகுமார், கவுன்சிலர் கருணாகரன், பொன்னேரி நகர திமுக செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூரில் காலி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வழங்கப்படுவதை கண்டித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருவொற்றையூரில் மதுக்கடைகள் திறந்திருப்பதாக அறிந்த குடிகாரர்கள் அங்கு சென்றனர். முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மார்கழி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு சாமி தரிசனம் மேற்கொண்டார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர் மாலை, விபூதி, பிரசாதங்கள் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அவருடன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், அறங்காவலர் குழு உறுப்பினர் சுரேஷ் பாபு ஆகியோர் இருந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில்
உத்தராயண புண்ணிய கால கொடியேற்றம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் விநாயகர், முருகர், அண்ணாமலையார், உண்ணாமுலையம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதியோகி சிலை வாகனத்தில் வருகை தந்தது. அப்போது கைலாய வாத்தியம் முழங்க பொதுமக்கள் பக்தி பரவசத்தோடு ஆதியோகி சிலையை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டி அருகே களிக்கம்பட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பெண்கள் அம்மனை போற்றி பாடி பூஜை செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வடக்கு தெரு மகா காளியம்மன் கோவில் முன் மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஜனநாயகன் திரைப்படம் 100 நாள் வெற்றி பெற வேண்டி தாவேகா சார்பில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தாவேகா மாவட்ட நிர்வாகிகள் பாலாஜி, சபரி, ஒன்றிய நிர்வாகிகள் தரணிதரன், ஜானகிராமன் ஆகியோர் உடன் இருந்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.